Hello future doctors, welcome to future doctor meet Tamil. I am Pooja. நேற்று ஃபைலம் போரிஃபெரா அதாவது ஸ்பாஞ்சஸ் வரை பார்த்துருந்தோம். இன்றைக்கி அனிமல் கிங்டமில் நெக்ஸ்ட்டு ஃபைலம் Cnidaria ஆர் Coelenterata அது பார்க்கலாம். ஓகேவா? Coelenterata ஆர் இதோட அதர் நேம் வந்து Cnidaria அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஷ்யூ லெவல் அண்ட் ரேடியலி சிமெட்ரி. ரேடியலி சிமெட்ரி அப்படின்னா எழுதிட்டு சொல்கிறேன். எந்த ஒரு இதில் கட் பண்ணாலும் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இதிலேருந்து கட் பண்ணாலும் எந்த ஒரு பிளேன்லேருந்து கட் பண்ணாலும் இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்டாக வந்து இருக்கும். அது பேர் தான் வந்து ரேடியலி சிமெட்ரிக்கல். நெக்ஸ்ட்டு Coelentrates ஆர் டிப்ளோபிளாஸ்டிக். ஓகேவா? டிப்ளோபிளாஸ்டிக்னு என்ன, 2 germ லேயர் இருக்கும், 2 germ லேயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதோட பாடியிலையும் டென்டக்கிள்ஸ்லையும் பாடி அண்ட் டென்டக்கிள்ஸ் have specialized stinging cell அதாவது கொட்டுக்கு மாதிரி ஒன்று வந்து இருக்கும். ஓகேவா? specialized stinging cells என்ன கொடுக்கு மாதிரி இருக்கும். that is called cnidoplast or cnidocytes. ஓகேவா? அண்ட் அந்த ஸ்டிங்கிங் செல் இருக்குல்ல, அது ஒரு பாய்சனாக அந்த மாதிரி முட்டை மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாகவே பாய்சனாக தான் இருக்கும். அது பேரை தான் வந்து நிமாட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன string capsule called nematocysts. அதுக்குள்ளே வந்து பாய்சனாக இருக்கும். ஓகேவா? அப்படியே த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இந்த cnidoplast இருக்குல்ல, இது வந்து அப்படியே எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா ஆங்கரேஜ், அப்படி பிடிக்கிறது. நங்கூரம் வந்து இருக்கும் தெரியுமா? கடலுக்கெலாம் வந்து இது பண்ணுவாங்க, நங்கூரம் வந்து போடுவாங்க. கடலுக்கெலாம் வந்து நங்கூரம் போடுவாங்கள்ல, அந்த ஆங்கரேஜ் மாதிரி யூஸ் ஆகுது. அண்ட் வந்து டிஃபென்ஸு, ப்ரே கேப்சர் பண்ணுறதுக்கும் இந்த cnidoplast வந்து யூஸ் ஆகுது. சரியா? used for anchorage, attach பண்ணுறது, அப்படியே போய் நங்குற மாதிரி அட்டாச் ஆகுது.
ஆங்கர்னோடனே அந்த துணி மாட்டுறதுன்னு நினச்சிக்காதீங்கன்னு, நம்ம ஹேங்கர்னு சொல்ல மாட்டோம் சில வீட்டிலலாம். ஆங்கர் ஆங்கர் அப்படி தான் சொல்லுவோம். டிஃபென்ஸ், கேப்சர் ஆஃப் ப்ரே. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். சரியா? டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் இன்கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட்னா என்ன? ஒரே ஒரு ஹோல் தான் இருக்கும். இன்சைட் சாப்பிட்றதுக்கும் அதே ஹோல் தான், எக்ஸ்க்ரீஷனுக்கும் அதே ஹோல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இவங்களுக்கு ஆப்சென்ட் தான். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் ஆப்சென்ட் தான். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கேவிட்டி. சென்ட்ரலாக வந்து ஒரு கேரடியோ வாஸ்குலர் கேவிட்டி வந்து இருக்குது. சரியா? ஒரே ஒரு சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கும். ஓகேவா? என்ன? ஒரே ஒரு சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கும். ஆன் ஹைப்போஸ்டோமுக்கு மேலே அந்த மாதிரி இருக்கும். சரியா? சென்ட்ரல் கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி. இதுக்கு இந்த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி வந்து சீலோட்ரான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் படிக்க வேண்டானே, என்சிஆர்டியில் உள்ளது மட்டும் படிங்க. அண்ட் ஓப்பனிங். ஓப்பனிங் மீன்ஸ் மவுத். ஓகேவா? புரியுற மாதிரி இருக்குது. ஆன் ஹைப்போஸ்டோம். அண்ட் இவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் இது இருக்குல்ல, எக்ஸ்டர்னலாகவும் நடக்கும், இன்டர்னலாகவும் இருக்கும். ஓகேவா? இன்ட்ராசெல்லுலர் அண்ட் extracellular. Intracellular and extracellular digestion. இதில் வந்து ரெண்டு பேசிக் பாடி ஃபார்ம் வந்து இருக்குது. ஒன்று பாலிப், இன்னொன்று பேர் மெடியூசா. ஓகேவா? 2 பேசிக் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஒன் பாலிப், செகண்ட் ஒன் மெடியூசா. இந்த பாலிப் வந்து இந்த மாதிரி செசைலா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் மெடியூசா வந்து அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அம்பர்லா ஷேப் மாதிரி இப்படி இருப்பாங்க. தெரிஞ்ச அளவு வரைஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகேவா? பாலிப் என்ன? சிலிண்ட்ரிக்கல் ஷேப். செசல் கூட சொல்லலாம். அட்டாச். எக்ஸாம்பிள் உண்டு, அது வந்து எழுதுறேன். மெடியூசா வந்து அம்பர்லா ஷேப். அம்பர்லா ஷேப் ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும்.
ஓகேவா? இப்போ பார்த்து தான் எல்லாம் வரும், அலாரம் எல்லாமே அடிக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பாலிப்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா அடாம்சியா. ஓகேவா? ஹைட்ரா அண்ட் அடாம்சியா. அவன் மெடூசாவுக்கு வந்து ஐரேலியா அண்ட் ஜெல்லிஃபிஷ். என்னது? ஹைட்ரா அடாம்சியா ஐரேலியா ஜெல்லிஃபிஷ். இன்னொன்று இதில் வந்து ஒரு ஃபினாமினன் வந்து நடக்கும். அந்த ஃபினாமினன் பேர் மெட்டாஜெனிசிஸ். இந்த மெட்டாஜெனிசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் மாதிரி பண்ணும், ஆல்டர்னேஷன் மாதிரி பண்ணும். ஓகேவா? என்ன அப்படின்னா, இந்த கினிடேரியன்ஸ் இருக்காங்கள்ல, இவங்க வந்து பாலிப் ஃபார்மும் பண்ணுவாங்க, உருவாகுவாங்க, அண்ட் மெடூசா ஃபார்மும் உருவாங்க. இப்போ பாலிப் இருக்குல்ல, பாலிப் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலிமா மெடூசாவாக மாறும். அந்த மெடூசா வந்து செக்ஷுவலி வந்து பாலிப்பாக மாறும். அப்படி என்னது? பாலிப்பு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை மெடூசாவாக மாறும், மெடூசா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆகி பாலிப்பாக மாறும். ஓகேவா? இது ஃபினாமினன் பேர் என்னது? மெட்டாஜெனிசிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஒபீலியா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஒபீலியா. Some cnidarians exhibit both the form polyp and medusa. Phenomenon called metagenesis. Alternation of generation. ஓகேவா? இந்த பாலிப் இருக்கான்ல, இந்த பாலிப் வந்து ஏசெக்ஷுவலி வந்து மெடுசாவா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த மெடுசா வந்து ஒரே இதில் நடக்காது, நெக்ஸ்ட் நடக்கும். மெடுசா வந்து செக்ஷுவலி வந்து பாலிப்பாக மாறுவான். இன்றைக்கி வந்து ஒரு குவிஸ் கேட்டிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த பேர், இப்போ 100ல் 90 பேர் வந்து நீங்கள் தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? வேணும்னே தான் சிசின்னு கொடுத்துருந்தேன். ரெண்டுமே ஒரே மாதிரி லெட்டரில் ஆரம்பிக்கணும், சிசின்னு. ஸோ வேணும்னே தான் இந்த ஒயிட் ஷார்க்கு கொடுத்துருந்தேன். ஒழுங்கா கவனமாக படிங்க, சரியா? ஆனால் இதே மாதிரி வேணும்னே கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேளை கொடுத்தாங்கன்னா அது நம்ம மாட்டிடாதுல. ஸோ ஒழுங்காக படிங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, எக்ஸாம்பிள் ஒபீலியா, சரியா?
லோபிலியா. அண்ட் கோரல்ஸ் இருக்குல்ல, பவளப்பாறைகள், இதெல்லாம் வந்து குரூப்பாக இருக்கும் அனிமல். அந்த சீலன்ட்ரேட்டாக்கு கீழே தான் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் எழுதிடுறேன். கோரல்ஸ் ஆர் group of animals under சீலன்ட்ரேட்க்கு கீழே இருக்காங்க. தென் கோரல் இதனாலே வந்து பவளப்பாறைகள்னு அர்த்தம். இந்த பவளப்பாறைகள் இருக்குல்ல, அது வந்து கால்சியம் கார்பனேட்டால் வந்து மேடாகிருக்கும். இன்னும் இந்த பவளப்பாறைகள் என்ன, கால்சியம் கார்பனேட் மூலமாக மேடாகிருப்பாங்க. அண்ட் ஓகேவா? ஓகே. என்ன, கால்கேரியஸ் எண்டோஸ்கெலிட்டன். This calcareous endoskeleton is made up of what? Calcium carbonate. Calcium carbonate. இதில் வந்து செக்ஸஸ் வந்து இது என்ன டெவலப்மெண்ட் வந்து டைரெக்டாக இன்டைரக்டாலாம் கொடுக்கல. ஸோ நம்ம இது வரைக்கும் ஒன்றே ஒரு டெவலப்மெண்ட் தான் பார்த்துருந்தோம், அதுவும் பாரிஃபரால். என்னது அதில் வந்து என்ன, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? Example: Physalia, Adamsia, Pennatula, Gorgonia, Mandrina. ஓகேவா? Physalia, PP, Portuguese, man of war. Portuguese, man of war. PP ரெண்டுமே பிபியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது அடாம்சியா, சி அனிமோன், ஏஏ, சியை பார்க்காத, ஆனிமோனை மட்டும் பாரு. ஏஏ ஆனிமோன், இல்லைன்னா சி ஃப்ளவர்னு கொடுப்பாங்க. சி ஃப்ளவர் அப்படின்ட்டு என்சிஆர்டியில் இல்லை, ஸோ படிக்க வேண்டாம். பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. பென்னாட்டுலா, சி பென், பென்னாட்டுலா பென், பென் பென் இருக்குல்ல, பென் அவனே சாஃப்டாக இருப்பாங்கன்னு நினச்சியா? நான் கொஞ்சம் ரகடான ஆள், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, சி ஃபேன், கொர்கோனியா, ஃபேன் வந்து கொரகொரன்னு சுற்றுது. ஓகேவா? அதனால் கொர்கோனியா, ஃபேனு கொரகொரன்னு சுற்றுது. மென்ட்ரினா, மண்டையில் பிரெயின் இருக்குது. நான் அப்படி தான் படித்தேன், அதான் சொன்னேன். பிரெயின் கோரல், மேண்ட்ரினா, பிரெயின் கோரல். என்ன, பி, போர்ட்டுகீஸ் மேன் ஆஃப் வார், பிபி,
அடாம்சியா, சி அனிமோன், பென்னாட்டுலா, சி பென், கொரகொரன்னு கொரகொரன்னு ஃபேன் சுற்றுது. சரியா? மேண்ட்ரினா பிரெயின் கோரல், மண்டையில் பிரெயின் இருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். என் மண்டையில் பிரெயின் இருக்கு. உங்கள் மண்டையில் இருக்கா? இருக்கும். ஓகே. ஓகே, கீழே கீழே தான் வர சும்மா இருக்கட்டும். இவங்க தான் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அண்டு ஃபஸ்ட்டு இருக்கிறவன் பேர் ஐரலியா, தட் இஸ் அ மெடியூசா. ஓகே, பார்த்தாலே தெரியல, அம்பர்லா போல் இருக்குது. ஸோ ஹீ இஸ் கால்டு மெடியூசா. ரிலியா, மெடியூசா. டயக்ராம் பார்த்து படித்து வச்சுக்கோங்க. டயக்ராம்லாம் வரதான் செய்யுது. ஓகேவா? நீட்டில். அண்ட் அடாம்சியா, பாலும். ஓகேவா? இது அதோட ஷேப்பு அம்ப்ரல்லா போல் இருக்கா, அதான். இது வந்து என்ன, சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கா, அதான். நெக்ஸ்ட் இவன் தான் வந்து கினிடோபிளாஸ்ட். சரியா? இதாக இருக்கான் பாருங்கள், ஸ்கிங். ஐயோ, இதாக இருக்கானா ஸ்கிங்கு. இந்த கேப்சூலுக்குள்ளே தான் பாய்சன் இருக்குது. அவ்வளோதான். இது பாருங்களேன், நிறைய பார்ட்ஸ்லாம் இருக்குது. சரி, இப்போது சீலண்ட்ரேட்டா பார்த்துடலாமா?
இது வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் ரேடியலி சிமெண்ட்ரி டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். டிப்ளோபிளாஸ்டிக்னா என்ன? 2 germ layer அனிமல்ஸ். அண்ட் வந்து பாடி டென்டக்கிள்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதில் வந்து ஸ்பெஷலைஸ் ஸ்டிங்னா கொடுக்கு மாதிரி ஒரு செல்ஸ் வந்து இருக்குது. தட் இஸ் கால்டு வந்து கினிடோபிளாஸ்ட் ஆர் கினிடோசால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்டிங்கு மாதிரி ஒரு கேப்சூல் வந்து அதில் வந்து இருக்கும். சரியா? அது வந்து நிமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கினிடோபிளாஸ்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆங்கரேஜ், அதாவது அட்டாச் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் வந்து டிஃபென்ஸுக்கு, அதுக்கப்புறம் ப்ரேயை கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அண்ட் இன்ட்ரா செல்லுலர் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷன் நடக்குது. சரியா? சென்ட்ரல் வந்து வாஸ்குலர் கேவிட்டி வந்து இருக்குது. வித்தின் ஒரு ஓப்பனிங் மவுத் இருக்குது. ஓகேவா? ஹைப்போஸ்டோமில் ஒரு ஓப்பனிங் மவுத் இருக்குது சென்ட்ரல் கேவிட்டியில். அண்ட் 2 பேசிக் ஃபார்ம் இருக்குது. பாலிப், மெடுசான்னு. பாலிப் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கும், சிசைலாக இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். அது வந்து மெடுசா வந்து அம்பர்லா ஷேப்பு, ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். பாலிப் எக்ஸாம்பிள் ஹைட்ரா, அடம்சியா. மெடுசாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐரோலியா, ஜெல்லிஃபிஷ். சில கினிடேரியன்ஸ் வந்து பாலிப், மெடுசா ரெண்டுமே வந்து எக்ஸிபிட் பண்ணோம். அது பேர் வந்து மெட்டாஜெனிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாலிப் வந்து ஏசெக்சுவலி மெடுசாவாகவும் மெடுசா செக்ஷுவலி பாலிப் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஒபிலியா. கோரல்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் அனிமல். இது வந்து சில்ட்ரைக்கு கீழே வந்து இருக்கும். அண்ட் அது வந்து கால்கேரியஸ் எண்டோஸ்கெலிட்டன் மூலமாக வந்து ஆரம்பிச்சு. சரியா? கால்கேரியஸ் எண்டோஸ்கெலிட்டன் வந்து எது மேடப் ஆஃப் வந்து காக்கோத்ரி, கால்சியம் கார்பனேட். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து இது ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள் வந்து ஃபைசாலியா, போர்ட்டுகீஸ் மேன் ஆஃப் வார், டிபி, அடாம்சியா, சி அனிமோன், ஆனிமோன், ஏ பெனாட்டோலா, சி பென், கொர்கோரஸ், சி ஃபேனு, கொரகொரான், ஃபேனு சுத்தும், மேண்ட்ரினா, பிரெயின் கோரல், மண்டையில் பிரெயின் இருக்குது. இது மாதிரி ஞாபகம் வச்சு படிங்க. ஓகேவா? வேறு அனிமோனிக்ஸ் தெரியுமாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து அதோட டயக்ராம் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ஏரியலா, தட் இஸ் அ மெடியூசா. அண்ட் செகண்ட் இது வந்து அடாம்ஸா பாலிப். ஓகே? அம்பர்லா ஷேப்பு. இது வந்து இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப். அண்டு கீழே வந்து கினிடோபிளாஸ்ட் வந்து இருந்துச்சு. கேப்சியூல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைலம், சாரி ஃபைலம் டீனு ஃபோரா. குழப்புது, எனக்கே குழப்புது. ஃபோரா.
இந்த சீலன்ட்ரேட்டாக இருக்காங்கல்ல, சாரி டீனோஃபோரா, இந்த டீனோஃபோரா இருக்காங்கல்ல, நல்ல கலராக சூஸ் பண்ணிக்கிறோம். இவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைனாக தான். இது லைட்டு கலராக இருக்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். ஓகேவா? இதில் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் வந்து ஒரு 3 இது இருக்குது. ஓகே, எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். டீனோஃபோரா, எஹினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா. இந்த 3 ஃபைலமும் வந்து இது எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைனாக தான் இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவங்க காமன்லி நோன் அஸ் சி வால்நட். சி வால்நட் மாதிரி அப்படியே உருண்டையாக பந்து மாதிரி வால்நட் மாதிரியே இருப்பாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு சி வால்நட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஜெல்லிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லுத்துலேயும் இருக்கும். சரியா? போட்டுக்கோங்க எல்லாம். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேவா? டிஷ்யூ லெவல் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் வித் 2 germ layers. குட்டியாக தான் இருக்கும்ங்க. and radially symmetry. First organism start with radial symmetry. என்ன எழுதுறீங்க? First animal start with radial symmetry. என்ன எழுதுவீங்க? Coelenterata. சரியா? எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து 8 எக்ஸ்டர்னல் சிலியா. எக்ஸ்டர்னல் சிலியானா இப்படி வெளியே வந்து இப்படி முடிமுடியாக இருக்கும். சரியா?
மாதிரி வந்து 8 எக்ஸ்டர்னல் சிலியேட்டட் கோம்புனா இந்த மாதிரி சீப்பு மாதிரி இப்படி இருக்குமா? சரியா? இது எதுக்கு இந்த மாதிரி இருக்குது? சும்மாலாம் இருக்குது அதில் யாருக்குமே. ஏன் இந்த மாதிரி இருக்குது சொல்லணுமா இல்லையா? அதோட லோக்கோமோஷன், அதாவது இதோட மூமெண்ட்டுக்காக அது வந்து இருக்குது. பாடி டியர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். H எக்ஸ்டர்னல் ciliated cones, cone plate, which help in locomotion. எல்லாத்துக்கும் ஒரு ஃபீச்சர் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு யாருக்கு அவங்க யார் போர்ஃபைராக்கு வாட்டர் கேனல் சிஸ்டம்னு ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. சீலன்ட்ரேட்டாக்கு வந்து அந்த டென்டகல்ஸ் அதெல்லாம் இருக்குது, நியூரோபிளாஸ்ட் அது இருக்குது. அது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் இப்போ இவங்களுக்கு வந்து பயோலுமினசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குது. இந்த பயோலுமினசன்ஸ்னாலே என்ன அப்படின்னா, லிவிங் ஆர்கனிசம் வந்து ஒரு லைட்டை வந்து எமிட் பண்ணும். ஓகேவா? லிவிங் ஆர்கனிசம் வந்து என்ன, ஒரு லைட்டை எமிட் பண்ணும். தட் இஸ் கால்ட் வந்து பயோலுமினசன்ஸ். சரியா? என்னென்ன அனிமல் என்னென்ன ஃபீச்சர் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீட்டில் வரும். ஃப்ளேம் செல்ஸும் கொடுத்துட்டு நிறைய ஆப்ஷன் கேட்பாங்க, பயோலுமினசன்ஸும் கொடுத்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, விச் ஒன் இஸ் கரெக்டுன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் இருக்குல்ல. டைஜஸ்ஷன் வந்து இன்ட்ரா செல்லுலாராகவும் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா செல்லுலாராகவும் உங்களுக்கு இருப்பாங்க. டைஜஷன் is both intracellular and extracellular. ஓகேவா? நெக்ஸ்ட்டு sexes are separate. ரெண்டு பேர்த்துக்குமே தனித்தனி. they are வந்து dioecious. ஓகே, தனித்தனியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து dioecious அப்படின்னு சொல்லிட்டு. ஹே சாரி, sexes are not separating, hermaphrodite. எப்படி மறந்தேன் பா. they are hermaphrodite. okay, not separate. ஹெர்மோஃப்ராடைட் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து அவங்ககிட்டே இருக்கும். ஆர் மொனேஷியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் மொனேஷியஸ். சரியா? நாட் செப்பரேட், நாட் செப்பரேட், நாட் செப்பரேட். ஓகே, என்ன நாட் செப்பரேட், நாட் செப்பரேட், நாட் செப்பரேட். இவங்களுக்கும் சரி, அது யார், இவங்க போரிஃபெராக்கும் சரி, நாட் செப்பரேட். ஓகே, நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து ஒன்லி செக்ஸுவல் மட்டும்தான் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து external with indirect.
அவங்க போரிஃபெராக்கு எப்படி இன்ட்ரா செல்லுலார் இன்டர்னல் பட் இன்டைரக்ட் அதே தான். ஓகே, உங்களுக்கு என்ன எக்ஸ்டர்னல் இன்டைரக்ட். இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ப்ளூரோபிராங்கியா, நெக்ஸ்ட்டு டீனோப்ளானா. சரியா, ப்ளூரோபிராங்கியா, டீனோப்ளானா. இதுதான் வந்து இந்த ப்ளூரோபிராங்கியோட இமேஜ். பார்த்துக்கோங்க எப்படி 8 ciliated பம்ப் இருக்கா. இவங்க தான் வால்நட் மாதிரி இருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். டீனோஃபோரா முடிஞ்சிட்டு இப்போ மொத்தமாக சொல்லியிருக்கேன். டீனோஃபோரா வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைனாக இருக்காங்க. அண்ட் 3 எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன்: டீனோஃபோரா, எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா. எக்ஸ்க்ளூசிவ் மெரைன் காமன்லி இன்னொன்று சீல் ஆர்னட். ஓகே, இல்லைன்னா ஜெல்லிஸ், டிஷ்யூ லெவல், டிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்காங்க. ரேடியல் சிமெட்ரி. அதுக்கப்புறம் பாடி வந்து 8 எக்ஸ்டர்னல் சிலியேட்டட் கோம்ப் இருக்குது. வித் த ஹெல்ப் அந்த கோம்ப்னால தான் வந்து லோகமோஷன் வந்து இதாகுது. பயோலூமினசன்ஸ் இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து அவங்களுக்கு ஒரு லிவிங் ஃபீச்சர் வந்து ஒரு விதமான லைட் வந்து எமிட்டும். தட்ஸ் கால் பயோலுமினசன்ஸ். டைஜஷன் வந்து போத் இன்ட்ராசெல்லராகவும் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா செல்லராகவும் இருக்காங்க. அண்ட் செக்ஸஸ் வந்து நாட் செப்பரேட். ஹெர்மோஃப்ராடைட் ஆர் மொனீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. நாட் செப்பரேட் அப்படின்னா ஒரே உடம்புல போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும். ஓகே, ரீப்ரொடக்ஷன் வந்து ஒன்லி செக்ஷுவல் தான் நடக்கும். டெவலப்மெண்ட் வந்து எக்ஸ்டர்னல் வித் இன்டைரக்ட். ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள் ப்ளூரோபிராங்கியா அண்ட் டீனோப்ளானா. டீனோப்ளானா ஈஸி, ப்ளூரோபிராங்கியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ளூரோபிராங்கியா. நெக்ஸ்ட்டு பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டி அப்படின்னா ஃப்ளாட் அப்படின்னு அர்த்தம். அந்த பிளாட்டி அப்படின்னா ஃப்ளாட்டுன்னு அர்த்தம். பிளாட்டி. ஹெல்மின்தஸ் அப்படின்னா வந்து வார்ம். ஓகே, ஹெல்மின்தஸ் மீன் வார்ம்.
flat worms. சரியா? worms இல்ல worm, ms. இவங்க டார்சோவென்ட்ரலி ஃப்ளாட்டன் பாடி இருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓகேவா? இது வந்து dorsoventral flattened body, இதனால தான் இவங்களுக்கு flatworms அப்படின்னு பேர் வந்துச்சு. ஆர்கன் லெவல் அண்ட் ஃபஸ்ட்டு bilateral triploplastic acylomate. இது மூணுமே ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. விச் ஒன் இஸ் இல்லை ஃபஸ்ட் அனிமல் ஸ்டார்ட் வித் பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? பிளாட்டிஹெல்மின்தஸ். Which animal start with triploplastic? Platyhelminthes. Which animal starts with acylomate? அப்படின்னு கேட்டாலும் பிளாட்டிஹெல்மின்தஸ் தான் எழுதணும். சரியா? அண்ட் இவங்க மோஸ்ட்லி என்ன எண்டோ பேரசைட், எண்டோ உள்ள, ஓகே, மோஸ்ட்லி எண்டோ பேரசைட்டாக தான் இருக்காங்க. எண்டோ மீன்ஸ் உள்ள, ஸோ இன்சைட் த பாடி ஆஃப் அதர் அனிமல். எண்டோ பேரசைட்னா ஃபவுண்ட் இன்சைட் தி பாடி ஆஃப் அதர் அனிமல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அண்ட் இவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. எண்டோ பேரசைட் வந்து அடாப்ட் ஆவாங்க தெரியுமா? அதே மாதிரி அடாப்ஷனுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஹுக்கும் சக்கர்ஸும் இவங்களுக்கு வந்து வந்துட்டாங்க. ஓகேவா? பேரசைட்னாலே ஹுக்கு சக்கர்ஸ் இருக்கும். ஸோ இவங்க adaptation of endoparasite having hook and suckers. Endoparasite have hook and suckers. This is a parasitic form. நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரி parasitic ஃபார்ம்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஹுக்கு வார்ம் வந்துருக்கும் நம்மகிட்ட. ஒரு தடவை எங்கள் அம்மாவுக்கு தான் டாக்டர் வந்து கேட்டாங்க, பூச்சி மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க. இல்லை அப்படின்னா, நான் முட்டையே சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு பூச்சி இருக்காது வயிற்றுக்குள்ளே அப்படின்னாங்க எங்கள் அம்மா. அதுக்கு டாக்டர் சொன்னாங்கம்மா, வயிற்றுக்குள்ளே எல்லாருக்கும் பூச்சி இருக்குமா அப்படின்னாங்க. இன்னும் சரி மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பரில். சரி, படம் கவனிக்கலாமா? ஒரு ஸ்பெஷலைஸ் செல், இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் செல் இருக்குது. யாருக்கு? பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு ஒரு ஸ்பெஷலைஸ் செல் வந்து இருக்குது. அந்த செல்லு பேர் தான் வந்து ஃப்ளேம் செல் ஆர் புரோட்டோனெஃப்ரிடியா சொல்லுவாங்க.
புரோட்டோ நெஃப்ரீடியா சொல்லுவாங்க. சரியா? இந்த புரோட்டோ நெஃப்ரீடியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆஸ்மோ ரெகுலேஷன் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த டார்சோ வென்ட்ரல் பாடி இருக்குல்ல, அது வந்து இவங்க டேப் வார்முக்கு மட்டும் அந்த மாதிரி டார்சோ வென்ட்ரல் பாடி வந்து இருக்காது. சரிங்களா? ஆஸ்மோ ரெகுலேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட் கான்சன்ட்ரேஷன். Water and salt concentration. ஓகேவா? இவங்க இதுலேயே சில மெம்பர்ஸ் வந்து ஹை டிகிரி ஆஃப் ரீஜென்ரேஷன் பண்ணுவாங்க. என்ன? சில மெம்பர்ஸ் வந்து ஹை டிகிரி ஆஃப் ரீஜென்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போது ஒரு குண்டை வந்து நம்ம ஒரு அனிமல் இருக்குது, அதை 2 குண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு துண்டு ஒரு அனிமல், இன்னொரு துண்டு இன்னொரு அனிமல்ஸ், அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கால்ட் ரீஜென்ரேஷன். சரியா? சரி, ஹை டிகிரி ஆஃப் ரீஜென்ரேஷன். கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு லைக் போட மாட்டேங்கிங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் செல்ஃபிஷாக இருக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் யார் அது? பிளனேரியா. அவங்க தான் ரீஜென்ரேஷன் பண்ணுவாங்க. இவங்க ஃப்ரீ லிவிங் பாட்டு சுற்றுவாங்க. யார்? எக்ஸாம்பிள் பிளனேரியா. தனியாக எழுதலான்றதுனால தனியாக எழுத கதை வலிக்கு சேர்த்து எழுதுட்டேன். ஓகே, இன்னைக்கு என்ன? தேர்ஸ்டே. அப்போது ஃப்ரைடே, நாளைக்கு வந்து ஃப்ரைடே வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் தேர்ஸ்டே தானே, தேர்ஸ்டே அப்லோட் ஆகிடும். ஃப்ரைடே வந்து பாதி நடத்திட்டு சாட்டர்டே வந்து இன்னும் இந்த அக்னாட்டா ஸ்டோமா அந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நடத்திக்கிட்டேன். அண்ட் இதுங்க 6 ஆர் நாட் செப்பரேட் ஹெர்மோஃப்ராடைட். ஓகே, ஓயாமல் எழுதிட்டு இருக்க முடியாது, ஒரு தடவை எழுதுனா போதுன்னு. நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலாக நடக்கும். internal development வந்து indirect. ஓகேவா? அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைனியா. டேப்புவா. ஃபாசிகோலா. லிவர். அதிலேருந்து சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் போகுது. நான் வந்து இதுங்க அனிமதாவோட நடத்தலான்னு இருக்கேன். பணிகார அப்படியே உட்காந்து தான் இருக்கேன். செம்ம கழுத்து வெளியே ரொம்ப இருக்கும். ஓகே,
platyhelminthes dorsoventrally flattened body இருக்குது, organ level. அண்ட் வந்து இவங்க வந்து bilateral symmetry. நெக்ஸ்ட் இவங்க ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஏசிலோமேட். இவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன அனிமல் இவங்க தான். அண்ட் மோஸ்ட்லி வந்து எண்டோ பேரசைட்டாக இருக்காங்க. சரியா, மோஸ்ட்லி எண்டோ பேரசைட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எண்டோ பேரசைட் அப்படின்னா ஃபவுண்ட் இன்சைடு. எண்டோபேரசைட் அப்படின்னா உள்ளாக்க நம்ம உடம்புக்குள்ளே தான் அவங்க வந்து வாழ்வாங்க. அடாப்ஷன் வந்து ஹுக்கு சக்கர்ஸ்லாம் பேரசைட்டிக் ஃபார்மில் உள்ள அடாப்ஷன்லாம் இவங்க வச்சுருக்காங்க. ஸ்பெஷலைஸ் செல், ஃப்ளேம் செல் இவங்க வச்சுருக்காங்க. கால் புரோட்டோனிஃப்ரீடியா. எக்ஸ்கிரீஷனும் ஆஸ்மோ ரெகுலேஷனும் வந்து இது இந்த புரோட்டோனிஃப்ரீடியா வந்து பண்ணும். ஸோ ஆஸ்மோ ரெகுலேஷன்லாம் வந்து வாட்டர் அண்ட் சால்ட் கான்சன்ட்ரேஷனை ரெகுலேட் பண்ணுது. சில மெம்பர்ஸ் வந்து ஹை டிகிரி ஆஃப் ரீஜென்ரேஷன் பண்ணுவாங்க. எப்படி அப்படி, ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பிளனேரியா. பிளனேரியா வந்து ஃப்ரீ லிவிங்காக இருப்பாங்க. செக்ஸஸ் வந்து நாட் செப்பரேட். ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலாக இருக்காங்க. டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். எக்ஸாம்பிள் டெய்னியா, டேப்வார்ம், பாசிகோலா, லிவர் ஃப்ளூக். ஓகேவா? இன்றைக்கி இதோட போதும். நாளைக்கு வந்து நடத்திடுறேன். டெய்னியா. லிவர் பாசிகோலா. ஏன் அப்படி இருக்கு? லிவர் வித்தியாசமாக இருக்கு. இன்றைக்கி இது போதும். அண்ட் நாளைக்கு மீதி வந்து பார்க்கலாம். ஓகேவா? வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் டாக்டர் நீட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் மெடிக்கல் நல்லா படிங்க. சோகாரமாக தயவு செஞ்சு உட்காந்து படிங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, நான் மொபைல் எடுத்தேன், டிவி பார்த்தேன் அப்படின்னு இருக்காதீங்க. நாசமாக போயிடும் அப்புறம். சரிங்களா? ஒழுங்காக படிங்க. ஓகேவா? டாடா, பாய், see you tomorrow.